அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 20 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி நல்ல மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில நெருக்கடிகள், சிக்கல்கள்ல சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும். 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே பிப்ரவரி 20 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். எந்த ஒரு பணியையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் வக்ரகதியில் கடந்த சில மாதங்களாகவே வலம் வந்தது நிச்சயமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மந்தமான சூழலையும் தயக்கமான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருந்தன. தற்போது அவை அனைத்துமே நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வகையில் உறுதியாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை தடை தாமதமின்றி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் மிக சிறப்பான சாதனைகளை புரியக்கூடிய அளவிற்கு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயினுடைய ஆற்றல் வீரம் அதிகரிக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் என்று பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீண்ட நாட்களாக தடை மற்றும் பாதையில் நின்ற பணிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்குவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் விரைவாக பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமாக சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்திலும் மாற்றம் சந்திப்பதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும், எந்த ஒரு காரியத்தை கையில்
செயல் எடுத்தாலும் அதை தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சாதகமான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட அற்புதமான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அமையும். உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்தும் என்றாலும் கூட உத்வேகத்துடன் அவற்றை செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. சிறு முயற்சியிலே மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையிலும் திருப்தியாகவும் பல்வேறு வகையான பணிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் விரைவாக கிடைக்கிறது. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குருவும் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமத்தில் இருக்கிறார். பஞ்சமத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில், லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் இன்றி கிடைக்குங்க. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி விருச்சிக ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நுணுக்கமாக கண்டறிந்து இதை சாதுரியமாக கையாளுவதோடு அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், நெருக்கடிகள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்வதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விளக்க முடியும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாக கிடைக்குங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும். வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அத்தனை வகையான தடை தாமதங்களும் விலகி உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும்.